சந்தியா ராகம் சீரியல்ல கார்த்தியை நல்லா வசமா மாட்டி விடுறாங்க மாயா. எப்படி மாட்டி விடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். மாயா கார்த்திகிட்ட தேவிங்கிற பேர்ல ஃபோன் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. அப்ப கார்த்தி தான், தேவி என்னது ரொம்ப நாளா உங்ககிட்ட இருந்து ஃபோனே வரல, நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நீங்க ஃபோன் பண்ணல, அதான் நானே பண்ணிட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, அதனாலதான் நான் உங்க கூட பேச முடியலைங்கிறாங்க மாயா. இப்ப கூட நான் தனியா வந்து தான் பேசிட்டு இருக்கேன், நான் உங்களை தனியா ஒரு நாள் மீட் பண்றேங்கிறாங்க. அப்படியா, அந்த நாள் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க கார்த்தி. சரி எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. நானே உங்ககிட்ட எப்போ எங்க சந்திக்கலாம்னு சொல்றேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க மாயா. சரிங்க, அந்த நாளை நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க கார்த்தி. நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது உங்க தலையெழுத்தே மாறப்போகுது பாருங்கிறாங்க மாயா. என்ன சொல்றீங்க தேவி, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. அதனோட ரகசியத்தை நான் உங்களை சந்திக்கும் போது சொல்றேன். சரி இப்போ போனை வச்சிடறேன், எங்க அப்பா அம்மா இருக்காங்க, சரி நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிச்சு சந்தோஷமா போனை வைக்கிறாங்க. மாயா கார்த்திக்கு சந்தேகம் வராத அளவுக்கு குனைஞ்சு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இதை மறைஞ்சிருந்த பார்வதியும் பத்மாவும் பாத்துக்கிறாங்க. மாயா திரும்பி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் நிக்கிறதையும் பார்த்துட்டு, நம்ம பேசுறது ஒருவேளை கேட்டிருப்பாங்களா, சரி கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, இவங்கள நல்லா சுத்த விட்டுறலாம், அதையும் தாண்டி நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாயா தைரியமா உள்ள போறாங்க. பாத்தீங்களா, நீ யாருக்கிட்டயோ குனைஞ்சு குனைஞ்சு நம்ம அப்போ மீட் பண்ணலாம் இப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறாளே, சந்தேகமா இருக்குதுங்க நீங்கிறாங்க பார்வதி. ஆமா, யாரையோ சந்திக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கா, யாரா இருக்கும்னு கேக்குறாங்க பத்மா. ஆனா ஒண்ணுங்க, நீ இவ பேசுனதை பார்க்கும்போது ஏதோ தப்பா தெரியுது, இவளை நம்ம ஃபாலோ பண்ணனா இவளோட தில்லுமுழுத்தனமெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், இன்னும் நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா சீனு கிட்ட வசமா இவளை மாட்டி விட்டுறலாம், யாருக்குன்னு தெரியாம யாரையோ சந்திக்க போறான்னு வேணா நல்லா தெரியுது, எங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு வேற சொன்னால, ஏதோ பித்தலாட்டம் பண்றான்னு நல்லா புரியுதுங்க நீ. ஆனா நம்ம சொத்தெல்லாம் பிரிக்கிறதுக்கு விடாம இவ தானே இவ்வளவு சதி வேலை பண்ணனா, இப்ப யாருக்கு அடி போட்டு இப்படி சதி வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல, இவ எங்க போறா வர்றான்னு நாம கண்காணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இவ கையும் களவுமா நம்ம கிட்ட பிடிவட்டுருவா. அதுக்கப்புறமா இருக்கு இவளுக்கு, இவ முகத்தறிய கிழிச்சு இங்க இருந்து இவங்க அப்பனை ஓட விட்ட மாதிரியே இவளையும் ஓட விட்டுலாங்க நீ. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பத்மாவை கேக்குறாங்க. பத்மாவும் ஆமாண்டி, எப்பன்னு நானும் காத்திருக்கேன், சீனு இவளையும் பிரிச்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். எப்படியோ அண்ணன் இவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாருல, இவளோட யோகிதை என்னன்னு அண்ணன் முன்னாடி நம்ம நிரூபிச்சிட்டோம்னா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு, அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும், இவ எங்க போறா வர்றான்னு நம்ம கண்காணிக்கலாங்கிறாங்க பார்வதியும் பத்மாவும். மாயா அடுத்தது திட்டம் போட்டபடியே கார்த்தியை சந்திக்கிறதுக்காக தேவியா போறாங்க. கார்த்திக் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், தனா இல்லாட்டி தேவி, எப்படியோ தனாவால இனிமே எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்க போறது இல்ல, தனா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சோம், ஆனா அதுதான் ஆமையாம போச்சு. தேவியோட பழகி அவளோட ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி. தேவி கிட்ட இருந்து இன்னும் போன் வரலையே, எந்த இடத்துல எங்க சந்திக்கலான்னு போன் பண்றதா சொன்னாங்க, இன்னும் போன் பண்ணலையேன்னு போனையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி. மாயா கார்த்தியை சந்திக்கிறதுக்காக ஜானகி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டை நான் முக்கியமா போய் பார்த்தே ஆகணும், நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. முக்கியமான ஃப்ரெண்டை பாக்குறியா, அப்படி யார் முக்கியமான ஃப்ரெண்டு இந்த ஊர்ல உனக்கு, சரி சாப்பிட்டு கிளம்பலாமல்லன்னு ஜானகி சொல்றாங்க. இல்ல பெரியமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி போயிட்டு வா மாயாங்கிறாங்க. மாயாவும் ஜானகியும் பேசிக்கிட்டு இருந்தது அந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால மாயா அப்படி மாத்தி பேசியிருக்காங்க. பெரியமா, உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும், இப்படி வாங்க அப்படின்னு ரகசியமா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் மாயா ஜானகி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. நான் கார்த்தி கிட்ட தான் என் பேரை மாத்தி தேவின்னு சொன்னேன், நான் சொல்ற இடத்துக்கு கார்த்தி வரதா இருக்காரு, கார்த்தியை வர வச்சு அவனோட முகத்தெரிய கிழிச்சு தனாவுக்கு அவன் யாருங்கிறத நான் புரிய வைக்க போறேன் பெரியமாங்கிறாங்க. என்ன மாயா, அது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எதுக்கு இது தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறியோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. பெரியமா, தனாவோட வாழ்க்கை நல்லா அமையணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க. சரி, தனாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நீ செய்கிறதா சொல்ற, தனாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதா நினைச்சு நீ உன் வாழ்க்கையை வீணாக்காத. சீனு, நீ 2 பேரும் ஒத்துமையா இல்லாத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீயும் என்னோட பொண்ணு தானே, நீயும் சந்தோஷமா இருந்தா தானே எனக்கும் நிம்மதியா இருக்கும். சீனு உன்னை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே, அதை நினைக்கும் போது கவலையா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. அந்த கார்த்தி ரொம்ப மோசமானவன்னு நீயே சொல்லியிருக்கு, அப்படி இருக்கும்போது அவனை நீ போய் பார்த்துதான் ஆகணுமான்னு கேக்குறாங்க ஜானகி. பெரியமா, கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடினா தான் கார்த்தியோட முகத்தெரிய கிழிக்க முடியும், தனாவுக்கு புரிய வைக்க முடியும் பெரியமா, அவன் மோசமானவன்னு தெரிஞ்சுதானே நான் இந்த களத்துல இறங்கி இருக்கேன், எப்படி என்ன பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும் பெரியமாங்கிறாங்க மாயா. எப்படியோ மாயா, உனக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, நீயும் என்னோட பொண்ணு தான், நீயும் தனாவும் ஷேப்பா இருக்கணும், நல்லா வாழணும், அதுதான் என்னோட ஆசைங்கிறாங்க. கார்த்தி மட்டும் இல்ல, அவ குடும்பமும் ரொம்ப மோசமான ஆளுங்க, அவங்க கிட்ட நீ போய் மாட்டிக்கதைங்கிறாங்க. பெரியமா, நான் நேருக்கு நேரா நேரடியா போறது இல்ல, என் முகத்தை மறைச்சுக்கிட்டு தான் நான் போறேன். மாயா, உன்னை தனியா அனுப்பி வைக்கிறக்கும் எனக்கு பயமா இருக்கு, வேணா நான் கூட துணைக்கு வரட்டுமான்னு கேக்குறாங்க ஜானகி. ஐயோ பெரியமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க கூட வந்தீங்கன்னா எல்லா பிளானும் சொதப்பிடும், என்ன பண்ணணுமோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரியமா, நீங்க பயப்படாதீங்கிறாங்க மாயா. மாயா, என்ன கூட்டிட்டு போகலினாலும் பரவாயில்ல, நீ கதிரியாவது கூட துணைக்கு கூட்டிட்டு போன்னு கேக்குறாங்க ஜானகி. ஐயோ பெரியமா, கதிர் கார்த்தியை பார்த்ததும் சரியான கோவப்படுவான், அவனே ஒரு முன்கோவக்காரன்,
வேலைக்காரன்னு உங்களுக்கும் தெரியும். கார்த்தியா அடிச்சாலும் அடிச்சிருவான். கதிரை கூட்டி போகாம இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்கிறாங்க மாயா. பெரியமா நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த கார்த்தி யாரு, எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவனை எப்படி மடக்கணுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் பெரியமா. எப்படி தந்திரமான முறையில் கார்த்தியோட முகத்திரியை கிழிச்சு அவனோட உண்மையான கேரக்டர் எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வைக்க போறேன் பெரியமாங்கிறாங்க மாயா. மாயா நீ போயிட்டு வர வரைக்கும் நான் பயத்தோட தான் இருப்பேன். நான் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜானகி அனுப்பி வச்சுட்டு போறேன். ஜானகியும் மாயாவும் பேசிட்டு இருந்ததா பத்மாவும் பார்வதியும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிறாங்க. ஓ இது எல்லாமே ஜானகிக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? அண்ணி இப்படி எல்லாம் மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலிங்கிறாங்க பத்மா. ஆமா மாயா வராதுக்கு முன்னாடி எல்லாம் அக்கா சரியா தான் இருந்தாங்க. எப்ப என்னைக்கு இந்த மாயா நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலோ அப்பவே நம்ம அக்கா மாறிட்டா. அவ என்ன சொல்றாளோ அதான் வேத வாக்கா நினைக்கிறாங்க. அவ என்ன சூனியம் வச்சான்னு தெரியல. ஏதோ உங்க அண்ணன் தெரிஞ்சிட்டாரு. இப்போ இந்த அக்கா நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. இவனாலதான் நம்மளால சொத்து பிரிக்க முடியாம போச்சு. இவளை மட்டும் எல்லாரும் முன்னாடியும் நம்ம அசிங்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் இவளை தூக்கி வீசிடுவாங்க. அண்ணனும் அண்ணியும் எப்படி ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாயா வந்து அவங்களே பிரிச்சு வச்சுட்டா பாரு. இவ இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். இப்ப இவ யாரை சந்திக்க போறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறமா சீனுவையும் இவளையும் பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். இவளை இந்த வீட்டை விட்டும் சரி சீனுக்கிட்ட இருந்தும் சரி பிரிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரியே சாருவை சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை மருமகள் ஆக்குவேன். அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மாயாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அண்ணி. வாங்க மாயா போறதுக்குள்ளேயே நம்மளும் அவளை பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணலான்னு போறாங்க. மாயா கார்த்தியை பாக்குறதுக்கு துணிச்சலா தைரியமா போறாங்க. இந்த பக்கமா சாமிக்கு முன்னாடி ஜானகி நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. தனாவோட வாழ்க்கைக்காகவும் மாயா தனியா போராடிட்டு இருக்கிறா. தெய்வமே நீ தான் கூட துணையா இருந்து அவளை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க. மாயா மாறு வேஷத்துல போய்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கார்த்திகிட்ட அந்த போனை வாங்கி அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு போயிட்டு இருக்காங்க. மாயாவுக்கு தெரியாமையே பத்மாவும் பார்வதியும் மாயா பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மாயா பத்மாவும் பார்வதியும் வர்றதை கவனிச்சிடுறாங்க. ஓ வாங்கடியம்மா வாங்க, உங்களையும் நல்லா வசமா கவனிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க மாயா. பத்மாவையும் பார்வதியும் ஒரு இடத்துல நல்லா சுத்த விட்டுறாங்க மாயா. கார்த்திகிட்ட மாயா தேவி மாதிரி நடிச்சு தனாவோட வீடியோவை எப்படி அந்த ஆதாரத்தை அழிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.